நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. 2 விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர், இந்த 2 பதவிக்கு தான் இங்கே வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 4/1/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா ரூபாய் 17,700லேருந்து 62,000 பேஸில் 2 கேட்டகரிக்கும் அவங்க தனித்தனியாக சேலரி பேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வித் தொகுதிகள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி வச்சுருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், எழுத படிக்க தெரிந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அந்த வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இந்த வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு போட்டிருக்காங்க. இது வந்து காலி பணியிடம் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இனர் சுழற்சி விவரம் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் சொல்லியிருக்காங்க. அதில் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதற்கான ஊதிய விதம் பார்த்திங்கன்னா ரூபாய் 17,700 சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதி மற்றும் இதர தொகுதியில் பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அலுவலக உதவியாளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து அவங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. பட் அது என்னன்னு தெரில, இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? வயது வரம்பு பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 37 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க இங்கே தனித்தனியாக வயது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 4/1/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளால் இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸுக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய ஃபைலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் ஃபார்மேட் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக பார்த்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான வேகன்சி போட்டிருக்காங்க. இதுவும் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் போட்டிருக்காங்க. காலி பணியிடம் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி உரம் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் சொல்லியிருக்காங்க. அதில் முன்னுரிமை பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஊதியம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 19,500 சொல்லியிருக்காங்க. கல்வி தொகுதி மற்றும் இதர தொகுதியில் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், லகு ரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும், வாகனம் ஓட்டுவதில் 5 ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் பெற்றவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 37 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் 4/1/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளால் இங்கே ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் ஃபார்மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஓகே? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.